ஹலோ ஆல், நான் இன்னைக்கு கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு டேஸ்டியான சைடிஷ் பண்ண போகிறேன். இதை சாதத்தோட கலந்தும் சாப்பிட்லாம். தயிர் சாதம் இல்லாட்டி மற்ற சாதத்துக்கு சைடிஷாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு கேரட்டு உருளைக்கிழங்கு ரெண்டையும் நல்லா நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். கேரட்டு 1 பங்குன்னா உருளைக்கிழங்கு 2 பங்கு, 1:2 அந்த ரேஷியோவில் நம்ம கட் பண்ணியிருக்கணும். கேரட் உருளைக்கிழங்கை விட கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால கேரட்டை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டா போதும். இப்போது பேன் சூடானதும் அதில் நான் ஆயில் விடுறேன். அதில் 1 டீஸ்பூன் சீரகம் போடுறேன். நீங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். நான் சீரகம் போட்டு தான் பண்ணுவேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது ஹெவி பாட்டம் உள்ள பேனில் பண்ணுங்கள். ஹெவி பாட்டம் இல்லாட்டி நான்ஸ்டிக் தவா, ரெண்டில் ஏதாவது ஒன்றில் பண்ணுங்கள். அப்போ தான் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் ஃபஸ்ட்டு கேரட் போடுறேன். கேரட் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் தான் உருளைக்கிழங்கு போடணும். இப்போது கேரட் போட்டு 2 மினிட்ஸ் வதக்கியிருக்கேன். இதில் உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போது உருளைக்கிழங்கும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒயிட் கலர்லேருந்து டிரான்ஸ்பரண்ட்டாக சேஞ்ச் ஆகும். இப்போது நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். இப்போது நம்ம விட்ட தண்ணியில் நல்லா குக் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இன்னும் 1 or 2 மினிட்ஸில் இருக்கிற தண்ணியெல்லாம் போயிடும். இப்போவே நம்ம மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது பியூர் சில்லி பவுடர் தான், வேறு எந்த மசாலாவும் இல்லை, வெறும் சில்லி பவுடர். அதை தான் நான் போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதில் கரம் மசாலா அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா கிளறி விட்டு இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் நல்லா போகணும். இப்போது தண்ணியெல்லாம் நல்லா போய் நம்ம விட்டு ஆயில் ஊஸ் அவுட், அதாவது கசிய ஆரம்பிச்சிருச்சு. வெளியில் நல்லா பளபளன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான கேரட் உருளைக்கிழங்கு மசாலா ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.